பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகிறாய். உன்னை கண்கலங்க விட மாட்டேன் குழந்தையே. உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன். நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கிறது. நீ ஓடும் வரை துயரம் உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும். ஒரு முறை நீ ஓடிய இடத்தில் நின்று பார், அது உன்னை என்ன செய்கிறது என்று. அது உன்னை சீண்டி உன் பக்கம் நெருங்கும்போது நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை. நான் சொல்வதை கொஞ்சம் கூர்மையாய் கேள். பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை, பொறுமை, போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடு முன்னே செல். உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியும் மனதையும் நேர்முகப்படுத்தி அதன் முன்னே விழித்து காட்டு. பிறகு உன்னை வருத்தி துரத்த நினைக்கும் எதுவானாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும். அழுகை என ஒன்றிற்கு பின்னால்தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது. ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம். அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறுகிறேன். அந்த பக்குவம் உன்னில் வந்துவிட்டால் நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய். நீ ஏன் ஒரு சிறு விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய்? அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன். பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள். ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே. புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது. அந்த இடத்திலிருந்து தான் நீ விருட்சமாக வளரப்போகிறாய். நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே. நீ இப்படி நினைத்தால், இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும். அமைதியாய் இருப்பது சிறந்தது. பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும். அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள். ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும். நிம்மதி தென்றலாய் வீசும். மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும். உன் கோபங்கள், ஆதங்கம், வருத்தங்கள், உன் எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும். அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான். அதை நீ கடைப்பிடி. உன் வாழ்வு இனிமையாகும். வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே. அதை நீ ஒருபோதும் செய்யாதே. ஒருவர் உன்முன் செய்கின்ற செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார். கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு. அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிபோகும். அதற்கு என்றைக்குமே இடம் கொடுக்காதே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். பிறர் உன்னை எப்படி நடத்திய போதிலும் சினத்திற்கு இடம் கொடுத்து விடாதே. என் மீது நீ தூய களப்பற்ற அன்பு கொண்டுள்ளதால் பிறருடைய மனத்தாங்கள், கெட்ட எண்ணம் ஆகியவற்றிலிருந்து உன்னை எப்படி பாதுகாப்பது என்ற முடிவை என்னிடமே விட்டுவிடு. உன் இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் என்னிடம் இருந்து எதிர்பார்த்து இரு. அனைத்தையும் நான் உனக்கு பூர்த்தி செய்வேன்.